ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அப்படின்றது மாசி மகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குறதுக்குன்னு தனித்தனியாக நாட்கள் இருந்தாலுமே இந்த மாசி மகம் அப்படின்றது எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய அற்புதமான நாளாக கருதப்பட்டிருக்கு. எல்லா தெய்வங்களும் புனித நீர்களில் ஒன்று சேருவாங்க அப்படின்றது தான் ஐதீகம். அப்படிப்பட்ட புனித நீர்களில் நம்ம நீராடும் பொழுது தெய்வீக சக்தி நமக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் அப்படின்றது தான் ஐதீகம். பௌர்ணமி அப்படின்ற நாளே பார்த்துக்கோங்க, நம்மளுடைய செல்வ வளத்துக்கு, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம பண்ண வேண்டிய பரிகாரங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்கள் வீட்டில் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் வறுமை இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை இந்த மாசி மகம் அன்னைக்கு நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த நாளில் இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும் செல்வ வளத்துக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான தெய்வங்களையும் வணங்கக்கூடிய அற்புதமான நாள். அதுலேயும் பௌர்ணமி அப்படின்றதுனால எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியான மகாலட்சுமி தேவியை நம்ம வழிபடுறது அப்படின்றது கட்டாயமான ஒரு விஷயம். இன்றைய தினத்தில் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பச்சை கற்பூரம் அப்படின்றத நீங்கள் வாங்கிட்டு வாங்க. பச்சை கற்பூரம் அப்படின்றது மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இந்த நாள் அன்னைக்கு புதுசாக வாங்குங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே 5 பச்சை கற்பூர வெள்ளைகளை எடுத்து நீங்கள் மகாலட்சுமி தேவி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு தீபம் ஒன்றே நெய் தீபமாக ஏற்றி வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி அம்மனுடைய மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்கிறது ரொம்பவே உசித்தமான ஒரு விஷயமா இருக்கும். இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அதில் இருந்து 4 வில்லைகளை எடுத்து உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒன்று, தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல ஒன்று, தினசரி நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பர்ஸ் அதில் ஒன்று வச்சுக்கோங்க. இன்னொரு பச்சை கற்பூர வெள்ளையை எடுத்து ஒரே ஒரு பச்சை கலர் துணியில் கட்டி நீங்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் வெளிப்புறமாக கட்டி தொங்க விட்டுருங்க. மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பச்சை கற்பூர வில்லை அப்படியே இருக்கட்டும். இந்த 5 இடங்களில் நீங்கள் பச்சை கற்பூரத்தை வைக்கிறது மூலயமா உங்களுக்கும் சரி உங்கள் வீட்டுக்கும் சரி மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான எளிமையான தாந்திரிக பரிகார முறையாக இது இருக்கும். இந்த நாள் அன்னைக்கு இதை பண்ணுறது மூலயமா அபரிமிதமான செல்வத்தை நீங்கள் சேர்க்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.